கர்த்தர் பார்த்தீங்கன்னா ஆதாமை படைக்கிறார், மண்ணில் உருவாக்கி ஏற்ற துணையை உண்டாக்கணும். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. என்ன சொல்கிறாருங்க கர்த்தர், கர்த்தர் சொல்கிற வார்த்தையை சொல்கிறேன். மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை. ஆமேன். ஏற்ற துணை, ஆணுக்கு பெண். அந்த பெண்ணை எங்கேருந்து எடுக்கிறாருன்னா, அந்த ஆணுடைய விலா எலும்பை எடுத்து பெண் உண்டாக்குறாரு. ஆண்லேருந்து தான் பெண்ணு, ஆண்லேருந்து தான் பெண் வராங்கங்க. முதல்ல ஒரு ஆண் மகனை படைக்கிறார் ஆண்டவர். அந்த மனுஷனை படைச்சி அந்த மனுஷனுடைய விழாவிலேருந்து ஒரு பெண்ணை உண்டாக்குறாரு. பாருங்கள் எவ்வளோ பெரிய அற்புதமான தெய்வம். அந்த ஆதாமுக்கிட்டேருந்து எடுக்கப்பட்டவங்க ஏவாள். ஒரு ஆண்லேருந்து ஒரு பெண்ணை எடுக்கிறார் ஆண்டவர். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் குழந்தை பெற்றுட்ருக்குறாங்க. ஆனால் முதல் டெலிவரி ஆண்டவர் பார்க்குற டெலிவரியை ஆணுக்கிட்டேருந்து ஒரு பெண்ணை வெளில கொண்டு வர்றார். எப்படிப்பட்ட ஒரு இஷ்யூ, ஆசீர்வாதம். ஒரு ஆணை, ஒரு சரீரத்தை அப்படி மண்ணில் படித்து அந்த அதுலேருந்து எடுக்கிறாரு பாருங்கள். ஆண்டுடைய சிஸ்டம்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அந்த பெண்ணை எடுத்து ஏற்ற துணையாக அவன்கிட்ட கொண்டு வந்து நீயே பேர் வை. ஆண்டவர் எவ்வளோ சுயாதீனம் கொடுக்குறாரு, எவ்வளோ சுதந்திரம் கொடுக்குறாரு பார்த்தீங்களா? இப்போ இந்த ஏற்ற துணையை கொண்டு வர்றாரு பாருங்கள். அந்த ஏற்ற துணை ஏவாள். ஆணுக்கு ஒரு பெண்ணை ஏற்ற துணை. அது எப்படிப்பட்ட ஏற்ற துணைன்னா, அவர் கொடுக்குற துணை எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கும். இந்த பணத்துக்காக சில பேர் கல்யாணம் பண்ணுவாங்க. பொருள், சொத்து, சுகம், ஜாதி, மதம், கொள்கை, கோட்பாடு, எதோ. ஆனால் கர்த்தர் கொடுக்குற துணை ஏற்றதாக மட்டும் இல்லை, ஏற்புடையதாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அது ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கும் அந்த குடும்பம். அநேகர் அந்த குடும்பத்தை பார்த்து கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கும். அநேக ஆவிக்குரிய தகப்பன்மார்களை நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். நான் ஆண்டவருக்குள்ளார ரட்சிக்கப்பட்டு வந்தப்போ நிறைய பாஸ்டர்மார்களை பார்த்துருக்கேன், அவங்க குடும்பங்களை பார்த்துருக்கேன். ரொம்ப அன்பாக இருப்பாங்க, சண்டையே வராது அவங்களுக்குள்ளார. ரொம்ப அன்பாக இருப்பாங்க, ரொம்ப ஆசீர்வாதமாக அநேகருக்கு இருப்பாங்க. அவங்கள பார்த்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். பைபிளே படிக்க வேணாம், அவங்கள பார்த்து நம்ம பைபிளை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்க சாட்சியாக வாழ்வாங்க குடும்ப வாழ்க்கையில். ஒரு ஏற்ற துணைக்கு நீங்கள் என்ன செய்யணும்? கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும், கர்த்தருடைய சித்தத்துக்கு செவி கொடுக்கணும். ஆண்டவரே எனக்கு ஏற்ற துணையை கொடுங்க ஆண்டவரே, என் வாழ்நாள் முழுவதும் என்னோடு வரக்கூடிய அந்த வாழ்க்கை துணை எனக்கு ஏற்றதாக இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி தேவன் கொடுக்குற துணையை தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அப்படி கொடுக்குற அந்த தேவன் கொடுக்குற அந்த துணையினால் வேதனை இருக்கவே இருக்காது. அந்த துணையை தான் மனுஷன் பிரிக்கக்கூடாது. அல்லேலூயா. மனுஷனாக உண்டாக்கக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா.